இந்த ஒரு ரூபாய் காயின் முதல் முறையா உலகத்துக்கு வருது. வந்த உடனே கலாப்பேட்டிக்குள்ள போட்டு அடிச்சு வச்சிடுறாங்க. ஹை, நம்மள சேஞ்சுக்கெல்லாம் மாத்தி விடுவாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்த டைம்ல 100, 200, 500 இந்த நோட்லாம் வந்து சண்டை கட்டுதுங்க. டேய், நீ என்னடா பண்ற, இங்க நாங்க இருக்க வேண்டிய இடம்டா இது அப்படின்ட்டு அந்த ஒரு ரூபாய் காயினை ஓரம் கட்டிடுதுங்க. அந்த ஸ்டோர்காரங்களும் ஒரு ரூபாவை விட்டுட்டு மத்த நோட்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த ஒரு ரூபாய் காயின் செம்மையா காண்டாயிட்டு, போங்கடா நீங்களும் இந்த உலகமும் அப்படின்ட்டு வெளியே துள்ளி குதிச்சு ஓடி போயிடுது. ஒருத்தர் கேம் ஸ்டேஷன்ல ஒரு ரூபாய் உள்ள போடணும், ஆனா நோட் மட்டும் தான் இருக்கு. ஒரு ரூபாய் இல்ல, என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கீழே அந்த ஒரு ரூபாய் சோகமா வந்து விழுது. ஒரு ரூபாய் கிடைச்சிருச்சுன்னு அந்த ஒரு ரூபாய் எடுத்து கேம் ஸ்டேஷனுக்குள்ள போடுறாங்க. போட்ட அடுத்த நிமிஷமே இவங்க விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஒரு ரூபாய் காயின் என்ன நம்மள எல்லாம் யூஸ் பண்றாங்க, நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குது. இவங்கள மாதிரியே நிறைய ஒரு ரூபாய் காயின் உள்ள இருக்கு. ஸோ இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை யூஸ்லெஸ், ஒன்னுத்துக்கும் யூஸ் இல்லை அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் காதில் போட்டுக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு காலம் வரும், அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு காலம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வராது. இந்த ஒரு ரூபாய் காயின் எப்படி துள்ளி குதிச்சு போச்சோ அதே மாதிரி நீங்களும் துள்ளி குதிச்சு ஓடி போய் பிடிச்சிக்கணும். இல்லைன்னா எதுவும் நடக்காது. ஸோ நம்பிக்கையா இருங்க, நடப்பது அனைத்தும் நன்மைக்கு.